அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்துட்டு உங்கள் நண்பர்களோட மறக்காமல் பகிர்ந்துக்குங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இப்போ வீட்டில் குழந்தைங்க நல்லா படிக்கணும், நம்ம வீட்டில் செல்வ நிலை நல்லா இருக்கணும்னா ஒரு சில விஷயங்களை செய்கிறது உத்தமம். அது என்னன்னு தான் இதில் பார்க்க இருக்கோம். இந்த வெட்டி வேர் உங்களுக்கு தெரியும். ஒரு வெட்டி வேர் எடுத்து குளிக்கிற தண்ணீரில் போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணீரில் குளிக்கும் போது கண்டிப்பாக மேலே இருக்கக்கூடிய திருஷ்டி பாதிப்புகள் எல்லாம் போகும், தீய சக்திகள் அகன்றுவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வநிலை உயரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த தண்ணீர்லேயே வந்துட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டு குளித்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா எதிர்மறை சக்திகள் உடலை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா இதை வெட்டிவேர் குளியல் மூலிகை குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பச்சை கற்பூரம் போட்டு குளிக்கிறோம் அப்படின்னா தன ஆகர்ஷ்ண குளியல் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அதை செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் இந்த சோவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சோழி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு மண் கலையை மாதிரி எடுத்துக்கணும், சின்ன கலையை மாதிரி. அந்த கலையத்தில் ஒரு 5 சோழியை வச்சு பூஜை அறையில் எப்போவுமே அந்த பூஜையில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி இருந்தது அப்படின்னா அது தன ஆகர்ஷணத்தை வீட்டுக்கு உண்டு பண்ணும். சோழியை அங்கே வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல தண்ணீரில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கரைச்சி அதில் இந்த சோழியை கழுவிட்டு நல்லா தொடச்சி எடுத்து வைக்கணும். ஒவ்வொரு தடவையும் நம்ம புதன்கிழமை அன்னைக்கு இதை மாற்றும் போதும் இதை தொடர்ந்து செய்யணும். அந்த சோழி கூட என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குங்குமப்பூ இருக்குது அப்படின்னா குங்குமப்பூ 1 ரொம்ப சின்னதாக 1 அந்த களையத்துக்குள்ளே போட்டு வைக்கலாம். அதே போல் ஏலக்காய் இருந்ததுன்னா ஒரு 5 ஏலக்காவை அதில் போட்டு வைக்கலாம். போட்டு வைக்கும்போது நல்ல பலன் உங்களுக்கு தரும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். இப்போ இந்த சோழி இருக்கு இல்லையா, அதை இந்த கையில் 7 இந்த கையில் 7, வலது கை இடது கையில் 7 வச்சுக்கிட்டு பூஜை அறையில் அமர்ந்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனதில் நினைத்து தினமும் தியானித்து வந்தாலும் சரி அல்லது புதன்கிழமை அன்னைக்கு தியானித்து வந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான விடை கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். இப்போ குழந்தைங்க படிக்கிறாங்க இல்லையா, அந்த படிக்கக்கூடிய அறையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பச்சை துணியில் 7 சோழியை கட்டி அது கூட கொஞ்சம் பாசி பயிர் இருக்குது இல்லையா, அதை கொஞ்சமாக வச்சு 5 ஏலக்காய் அதுக்குள்ளே போட்டுட்டு அதை ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அதை குழந்தைங்க படிக்கிற இடத்துல, நம்ம அதுக்கு படிக்கிற நாற்காலி மேசை பயன்படுத்துகிறோம் அப்படின்னாலும் அதில் கட்டி வச்சிடலாம். அல்லது அந்த ரூம்குள்ளே வர்றப்ப இருக்கக்கூடிய நிலைவாசலில் அதை மாட்டி வச்சிடறோம். அப்படிங்கும்போது குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. அதே போல் அந்த இடத்துல செல்வ நிலை அப்படிங்கிறது உயரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரொம்ப எளிமையான குறிப்பு தான், கண்டிப்பாக பின்பற்றி வாருங்க. உங்களுக்கு நல்ல மாற்றமானது தெரிய வரும் நண்பர்களே. இப்போ சாமி ரூமில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாசனையான மலர்கள் பயன்படுத்தும். அதில் இறைவனுக்கு உகந்த மலர்களை எல்லாம் வாங்கி சமர்ப்பணம் செய்வது வழக்கம். அந்த வகையிலே இந்த இலைகளுக்கும் முக்கியத்துவம் எப்பவுமே கொடுக்கணும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் கட்டாயமாக இருக்க வேண்டியது அப்படின்னு சொன்னோம்னா இந்த துளசி இலை, வில்வ இலை அப்படிங்கிறது வீட்டில் இருக்கிறது நல்லது. எப்போவுமே பூஜைகளில் அந்த வில்வமும் துளசியும் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த விநாயகருக்கு அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அருகம்புல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் தினமும் 2 அருகம்புல்லாவது நம்ம பூஜையில் விநாயகர் பெருமானோட பாதத்தில் சமர்ப்பணம் செய்யும் போது கண்டிப்பாக நம்ம கஷ்டங்கள் எல்லாம் குறையும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த தர்பை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தர்பை புல் அப்படிங்கிறது ரொம்பவே ஆற்றல் வாய்ந்தது. வீட்டுக்குள்ளே எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலையும் விடாது. அது இருக்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எப்பவும் ரொம்ப சுத்தமான ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த தர்பை புல் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கிறதும் நல்லது. சரி, இப்போ இதில் ரொம்ப குறிப்பிட்டு நம்ம சொல்லணும், அருகம்புல் அப்படிங்கிறத கண்டிப்பாக தினம் மாற்றி விடுவது, தினம் 2 அருகம்புல்லை விநாயகர் பெருமானுக்கு வைத்து வழிபடுவது உத்தமம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ துளசி அப்படிங்கிறதும் தினம் மாற்றுறது உத்தமம்னு சொல்லப்படும். ஆனால் வில்வமும் தர்பையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த வில்வம் இருக்கிற இடத்துலையும் தர்பை இருக்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த ஆற்றல் ஒரு பாதுகாப்பு கேடயம் போல இருக்கின்ற இடத்தை சூழ்ந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இப்போ சிவாலயங்களில் போய் வில்வ இலை நம்ம வாங்கி கொடுக்குறோம், பிரசாதமாக கொடுக்குறாங்கன்னா பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வரலாம். இதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளில் அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வில்வத்தை தண்ணியில் நனைச்சி எடுத்தீங்க அப்படின்னா திரும்ப அது ரொம்ப சுத்தமாக இருக்கும்.
அப்போ அதை தொடர்ந்து பயன்படுத்தலாம். சுத்தமாக காயிற வரலும் வந்து அதை பயன்படுத்திக்கலாம். தர்பையும் அப்படி தான், தண்ணியில் நனைச்சி எடுத்திங்கன்னா அது நல்ல ரொம்ப சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி. அப்போ இந்த 2 விஷயங்களை, அதாவது தர்பையும் சரி வில்வத்தையும் சரி தண்ணியில் நனைச்சி நம்ம பூஜைகளுக்கு பயன்படுத்தலாம். அது முன்னாடி பறித்ததாக இருந்தாலும் சரி. ஆனால் துளசியும் அதே போல் அருகம்புல்லையும் அன்னன்னைக்கு பறித்து இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்தல் அப்படிங்கிறது உத்தமம். இப்போ வீட்டில் பூஜை அறையில் தண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த தண்ணி வச்சுருக்காங்க, பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வைக்கிறாங்கன்னா அந்த தண்ணி வைக்கிறதுல துளசி 2 இலை போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை கற்பூரம் 2 போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இயல்பாகவே தண்ணி வச்சாலே நம்மளோட கஷ்டமெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் கொஞ்சமாக அந்த துளசியும் பச்சை கற்பூரத்தையும் போட்டோம் அப்படின்னா அந்த தீர்த்தம் அப்படிங்கிறது ஆற்றல் மிகுந்ததாக மாறும் அப்படின்னு சொல்லப்படும், பஞ்சபாத்திரத்தில் வைக்கிற தீர்த்தம். அப்போ வீட்டில் இப்போ நம்ம சொன்ன இலைகளும் சரி, அந்த பஞ்சபாத்திரத்தில் தண்ணியும் சரி பூஜை அறையில் இருக்குது அப்படிங்கும்போது அந்த வீட்டுக்கு அது ஒரு பாதுகாப்பு கேடயமாக எப்போதுமே செயல்படும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர்களே. குலதெய்வ ஆலயத்திலேருந்து இந்த ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைங்க. கண்டிப்பாக வீடு மங்களகரமாக சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்குறோம். பெரும்பாலும் குலதெய்வ கோயிலில் தான் நம்ம கொண்டு போய் வைக்கணும். எண்ணெய் வாங்கி வைக்கணும், திருநீர் வாங்கி வைக்கணும், குங்குமம் வாங்கி வைக்கணும். இருந்தாலும் இப்போ ஆலயத்திற்கு போகும்போது நம்ம மனசில் ஒரு ரம்யமான அமைதியான சூழ்நிலை உண்டாகும். காரணம், அந்த குலதெய்வம் நம்மோடு பிணைக்கப்பட்டவர்கள் அல்லவா, நம் மனதை வந்து ஆசுவாசப்படுத்துவார்கள். எவ்வளவு குழப்பத்தில் போனாலும் ஒரு தெளிவான மனநிலையை உண்டாக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அந்த குலதெய்வ ஆலயம். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறையோ 2 மாதத்திற்கு ஒரு முறையோ குறைந்தது ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ சென்று வாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. சில பேர் பயண தூரம் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறனால வருடத்திற்கு ஒரு முறை போவாங்க. குறைந்தபட்சம் அப்படியாவது போயிட்டு வந்துடணும். சரி, அந்த ஆலயத்திலேருந்து என்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா, குலதெய்வ ஆலயத்திற்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சங்கனி வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போது பூஜையில் கண்டிப்பாக வச்சுருங்க. 1 அப்படிங்கிறத நீங்கள் நிறைய கூட வாங்கி வைக்கலாம், தவறில்லை. அதில் ஒரு கனியை இறைவனோட பாதத்தில் வச்சு, சாமியோட பாதத்தில் வச்சு நீங்கள் பூஜை முடிஞ்சதுமே கையில் வாங்கிக்கிட்டு அதை பத்திரமா கொண்டாந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கணும். அல்லது இப்போ நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குது, தங்கியிருக்க இடத்துல பயம் இருக்குது, எதிர்மறை ஆற்றல்கள் இருப்பதாக உணர்கிறீர்கள் அப்படின்னா அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வீட்டு வாசலில் கட்டி விட்டுடலாம். நிலைவாசலில் கட்டி விட்டுற பழக்கம் இருக்கும். இல்லைன்னா நேராக அப்படியே வந்து கட்டி விட்டுருவாங்க, கோத்து வந்து கட்டி விடலாம். அது வீட்டுக்கு ஒரு அரணாக இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதே போல் தான் அங்கே இருக்கக்கூடிய திருநீர் எடுத்துகிட்டு வர்றது. அம்மாக்கிட்டேயோ ஐயாக்கிட்டேயோ முறையிட்டு, இந்த திருநீர் அப்படிங்கிறது மருந்து, நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், வீட்டில் என் கூடையே நீ எப்போவுமே இருக்கணும், இது இருக்கிற வரலும் நீ என் கூடையே இருந்து எனக்கு அரணாக இருக்கணும் அப்படின்ட்டு சாமியை வேண்டிட்டு கொஞ்சம் திருநீர் எடுத்துக்குங்க. இதை வேஸ்ட் பண்ணவே கூடாது. இப்போ எடுத்துகிட்டு வர்றதை பத்திரமா ஒரு பேப்பரில் மடித்து வீட்டில் கொண்டாந்து சின்னதாக ஒரு பொட்டனை மாதிரி கட்டி வச்சுக்கலாம். எங்கேயாச்சும் முக்கியமாக ஒரு தவிர்க்க முடியாத காரணத்திற்கு போகிறீங்க, வியாபார நிமித்தமாக போகிறீங்க, இந்த காரியம் வெற்றி பெற்றாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காரியத்தில் இறங்கியிருக்கீங்கன்னா நெத்தியில் அந்த திருநீரை எடுத்து பூசிட்டு போங்க. கண்டிப்பாக அந்த காரியம் வந்துட்டு நல்லபடியாக முடியும். இல்லை நைட்டில் சரியாக தூக்கம் வரலை, ஒரு உடலெல்லாம் உலட்டலாக இருக்குது, குழந்தைங்க திடீர்னு அழுகுது அப்படின்னா அந்த திருநீரை எடுத்து நெற்றியில் பூசி விட்டாலும் அவர்கள் வந்துட்டு குணமாவார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மன ரீதியானது தான். இப்போ ஒரு விஷயம், நமக்கு துணை யாருமே இல்லை, ஒத்தையில் இருட்டில் நடந்து போகும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். அதே பக்கத்தில் ஒரு நபர் இருக்கும்போது கையை இறுக பிடிச்சிட்டு வர்றீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் பயம் குறையும், அப்போ தைரியம் உண்டாகும். அதுபோல தான் நம்ம குலதெய்வ ஆலயத்திலிருந்து ஒரு ஆற்றல் நம்முடன் இருக்கிறது அப்படிங்கும்போது மனதில் ஒரு இனம் புரியாத தைரியமானது உண்டாகும். அதனால தான் இப்பொருட்களை எல்லாம் வீட்டில் எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்க மண் எடுத்துகிட்டு வருவாங்க, குலதெய்வத்தோட மண், அதாவது பிடிமண் எடுத்து சாமி கும்பிட்றதுங்கிறது வேறு. அந்த முறை வந்து முறைப்படி செய்யணும், முறைப்படி அதை கடைபிடிக்கணும். இப்போ நம்ம சொல்கிறது கொஞ்சமாக அந்த காலடிப்பட்ட மண் இல்லையா, அங்கேருந்து கோவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு துணியில் கட்டி நம்ம நிலவாசலில் கட்டி விட்டிங்கன்னா அது பாதுகாப்பான இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை கழட்டி நீங்கள் பாட்டுக்கு அங்கங்கே தூக்கி போட்டுறக்கூடாது. ஒருவேளை நீங்கள் அது ரொம்ப துணி வீணாக போயிடுச்சு, இது மாதிரி ஓட்டையாயிடுச்சு அப்படின்னா அங்கங்கே போடக்கூடாது. அது முறையாக வந்து நீரோட்டம் உள்ள பகுதிகளில் கரைச்சிடணும். இல்லைன்னா அந்த மண்ணை திருப்பி கொண்டு போய் எங்கே சேர்த்துடணும் அப்படின்னா அங்கே ஆலயத்தில் சேர்த்துடணும். இல்லை புது துணி மாற்றி அதே மண்ணை கட்டுறதுனால கட்டிக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். எலுமிச்சம்பழம்,
விபூதி அல்லது குங்குமம், அதே போல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண், இதை கொண்டாந்து வீட்டில் வச்சோம் அப்படின்னா நமக்கு பக்கபலமாக ஒரு ஆற்றல் இருப்பதை நம்மால் உணர முடியும். அது நம்மை வழிநடத்தி போகும், நம்மை மென்மேலும் உயர்த்தி செல்லும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை. சில பேர் வந்து அந்த ஆலயங்களில் கொடுக்குற பூவை கொண்டாந்து வச்சுருப்பாங்க, அதை வீட்டு பூஜை அறையில் தான் வைக்கணுமே தவிர வண்டி வாகனங்களுக்கு போட்டு அந்த வண்டி வாகனங்கள்லேருந்து கீழே விழுந்து அதில் ரோட்டில் பல வண்டிகள் ஏறுவதற்கு அனுமதிக்கக்கூடாது. அங்கே வாங்கின பூவை கொண்டாந்து நேராக பூஜை அறையில் தான் வைக்கணும். அதுவும் வாடி வதங்கிறதுக்கு முன்னாடி முறையாக அப்புறப்படுத்துறதுனா நீர்நிலைகள்லையோ அல்லது செடி கொடிகள் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி பறித்து அதுக்குள்ளே போட்டு மண்ணை போட்டு மூடிடலாம். அது வந்து அழுகி போகாமல், துர்நாற்றம் எடுக்காமல், எதிர்மறைகள் சக்திகளால் ஈர்க்கப்படாமல் அதை முறையாக அப்புறப்படுத்திடணும். நல்லா தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே. நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரக்கூடிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க. தான தர்மங்களை பற்றி பொதுவாக நாம் அறிந்திராத சில விஷயங்களையும் எடுத்து கூறப் போகின்றோம். அதனால் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் தான். தானம் கொடுக்க போகிறீங்க, தர்மம் செய்ய போகிறீங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கை தாழ்ந்து தான் இருக்க வேண்டும். நம் கை உயர்ந்திருக்கக்கூடாது. அதாவது பெறுபவர்கள் கை அதை எடுப்பது போல தான் இருக்க வேண்டுமே தவிர வாங்குவது போல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதில் செய்யக்கூடிய தானத்திற்கும் தர்மத்திற்கும் ஒரு அழகில்லாமல் போயிடும், அது ஒரு அர்த்தமில்லாததாக போயிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம மனசில் இருக்கக்கூடாதது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ன தானம் செய்தால் இந்த பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு நினைத்து ஒரு தானத்தையோ அல்லது தர்மத்தையோ நாம் செய்யக்கூடாது. அதற்கு அந்த தானத்தையும் தர்மத்தையும் செய்யாமலேயே விட்டுவிடலாம். இன்னொன்று, அதை நினைத்து எப்பொழுதுமே பெருமை கொள்ளதும் கூடாது. செய்துவிட்டால் அத்துடன் அதை மறந்து விட வேண்டும் அப்படிங்கிறதான் நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ சில பேர் இந்த தானம் தர்மம் செய்கிறதுனா எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, நல்ல வசதி படைத்தவர்களாகத்தான் இருப்பார்கள் உறவினர்கள், அவர்களையெல்லாம் கூப்பிட்டு தட்டபுடலாக விருந்து வைப்பது, அன்னதானம் செய்வது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ சொந்தக்காரங்களுக்கே செய்யக்கூடாதா? சொந்தக்காரங்கள்லேயும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்களே, அப்படி கஷ்டப்படுறவங்க இருந்தால் அவங்கள தூக்கி விட வேண்டியது உங்கள் கடமை. அது தானத்திலும் அடங்காது, தர்மத்திலும் அடங்காது. உங்கள் இரத்த சொந்தமாக இருந்தால் அது நீங்கள் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவங்க ஒரு இடத்துல கஷ்டப்படுறாங்கன்னா அவங்கள கை கொடுத்து தூக்கி விட வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. அவர்களுக்கு செய்தோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நீங்களே செய்து கொண்டது. அது தானத்திலும் அடங்காது, தர்மத்திலும் அடங்காது. இரத்த சொந்தம் இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் நம்மளுக்கு தெரியாத ஒருத்தருக்கு, உண்மையாகவே தேவைப்படுகின்ற ஒருத்தருக்கு நாம் செய்கின்ற அந்த உதவிதான் தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பிறர் வாய்விட்டு கேட்ட பிறகு செய்துவிட்டால் அது தானமாக போகும். அவர்கள் நிலை அறிந்து நீங்களாக செய்தால் அது தர்மத்தில் போகும். தர்மம் தான் எப்பவும் தலை காக்கும். நம்ம பலனை எதிர்பார்க்காதேன்னு சொன்னாலும் நீங்கள் செய்கின்ற அந்த தர்மம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே தலை காக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் கூட நம்மை காப்பாற்றி விடுவது நாம் செய்த தர்மங்களாகத்தான் இருக்கும். எதிர்கால சந்ததியினருக்கும் பார்த்திங்கன்னா அதுதான் பக்க காவலாக இருந்து காத்து வரும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது. ஒருத்தருக்கு தானம் செய்ய போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு சிலரை தவிர்த்து விடுவது, இல்லை ஆண் பெண் வேறுபாடு பார்ப்பது, இல்லை வயதானவர்கள் சிறியவர்கள் என்ற வேறுபாடு பார்ப்பது, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. தானம் செய்கிறோம் அப்படின்னா சரியான நபராக இருந்தால் தானம் செய்யலாம். இன்றைக்கி காலகட்டத்துக்கு நல்ல உழைத்து சாப்பிடக்கூடிய உடல் ஆரோக்கியம் உடையவர்கள் கூட கையேந்தி விடுகிறார்கள். அவர்களுக்கு செய்யலாமா வேண்டாமா என்பது அவரவர் விருப்பத்தை பொறுத்தது. எல்லாம் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி, போதை பழக்கத்திற்கு அடிமையாகி கையேந்துதெல்லாம் அது தானத்திலும் வராது, தர்மத்திலும் வராது, அதெல்லாம் பாவத்தில் தான் போகும். அதனால் உண்மையாகவே யாருக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு பாருங்கள். ஒரு குழந்தை கையேந்தி நிற்கிறது அப்படின்னா அவங்க குடும்பம் செதஞ்சு போயிருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த குழந்தைக்கு செய்யணும். எப்படின்னா கல்வி தானம் செய்யணும். அப்போதைக்கு நீங்கள் கொடுக்குற 5 ரூபாயோ 10 ரூபாயோ அவர்களை உயர்த்தாது. உண்மையாக உங்களால் முடியுது அக்கம் பக்கம் அப்படின்னா அவர்களுக்கு கல்வியை தானமாக கொடுக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வயதானவர்கள், அவர்களால் இயலவில்லை, மாற்றுத்திறனாளிகள், அவர்களால் சுத்தமாகவே செயல்பட முடியவில்லை அப்படிங்கும்போது அவர்களுக்கு மருத்துவ செலவுக்கு, அவர்களுக்கு உணவுக்கு, இந்த மாதிரி செய்வது தான் உண்மையாகவே தானமும் தர்மமும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, சக உயிரினம், அதாவது மனிதனுக்கு மட்டும் செய்வது தான் தானம் தர்மமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது.
ஒரு வீட்டில் காக்கா உட்காந்து கத்துது, கொண்டு போய் இட்லியை வைக்கிறீங்க இல்லை கொஞ்சமாக சாப்பாடு வைக்கிறீங்கன்னா அது தானம். வழிபோக்கில் காக்கா பறவையெல்லாம் பறந்து போகுமே, அதுக்கு பசிக்குமேன்னு நீ கொண்டு போய் சாப்பாடையும் தானியங்களையும் வச்சிங்கன்னா அது தர்மம். காக்காய்க்கு குருவிக்கு மட்டும் நான் சொல்லலை, தெரு நாய்கள் இருக்கிறது, இல்லை சக ஜீவராசிகள் நிறைய இருக்குது. அதுகளுக்கெல்லாம் உங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. நாம் கொடுக்கின்றோம் என்றால் அதெல்லாம் தர்மத்தில் அடங்கும். அது காக்கா வீட்டுக்கு கத்துறதுக்கு முன்னாடி வச்சுருங்க, அது தர்மம் ஆகிடும். கேட்டுருச்சுன்னா அது தானம் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு தர்மத்தை செய்து பழகுங்கள். பலனை எதிர்பாராமல் பிறர் கேட்பதற்கு முன் அவர்களுக்கு உதவுகின்ற அந்த மனப்பான்மையை வளர்த்து கொண்டோமேயானால் அந்த தர்மம் உண்மையாகவே நம் தலை காக்கக்கூடியதாக இருக்கும். நண்பர்களே, கண்டிப்பாக பலனுள்ளதாக இருந்திருக்கும். இன்னும் அடியேன் சில விஷயங்களை மறந்திருந்தாலுமே கூட அதை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், அனைவருமே அறிந்து கொள்ளலாம். பொதுவாக இந்த எலுமிச்சம்பழ மாலை இறைவனுக்கு சாற்றுகின்றோம் அல்லவா? சில ஆலயங்களிலே அம்பிகைக்கு எலுமிச்சம்பழ மாலை சாற்றுவார்கள். அதை நாம் வாங்கி கொடுக்கிறோம் அப்படிங்கும் போது ஒரு பெரிய புண்ணிய பலன் உண்டு. அதை தெரிந்து கொண்டு செய்யும் பொழுது அல்லது தெரியாமல் செஞ்சாலும் அந்த புண்ணியம் வந்து தான் சேரப்போகுது. அது என்னன்னு இந்த பதிவில் பார்க்கலாம். நண்பர்களே, மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. பொதுவாக எலுமிச்சங்கனி அப்படிங்கிறது தேவகனி அப்படின்னு அழைக்கப்படும். அம்மன் ஆலயங்களில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கனியோட பயன்பாடு அதிகமாக இருக்கும். எல்லா ஆலயங்களிலுமே இறைவனின் பாதத்திலே வைத்து இந்த கனியை நமக்கு கொடுப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் குலதெய்வ ஆலயத்திலே வைத்து எடுத்து வந்த இந்த எலுமிச்சம் பழம் இருக்கும் இல்லைங்களா, அது ரொம்ப ஆற்றல் வாய்ந்ததாக இன்றளவும் நமது அன்பர்களால் வணங்கப்படுகின்றது. அது எல்லா ஆலயங்களுக்குமே சேர்த்து தான். இந்த மாலை, எலுமிச்சம்பழ மாலை அப்படிங்கிறது சக்தி தேவிக்கு ரொம்ப உகந்தது. அப்படிங்கிறனால தேவிக்கு மாலை அணிவிப்பார்கள். அது ஒவ்வொருத்தர் 108 அவர்களால் முடிந்த அளவிலே அந்த மாலையை தன் கையால் கோர்த்து போடுபவர்களும் இருக்கிறார்கள், கடையிலே வாங்கி போடுபவர்களும் இருக்கிறார்கள். இதில் என்ன புண்ணியம் போகுது? இதுதான் இங்கே பெரிய கேள்வி. அம்மனுக்கு செய்கின்றோம் அப்படிங்கும் போது நம்ம மனமு என்ன செய்கின்றோம் அப்படின்னா அம்மனை அழகு பார்க்குறோம். அந்த எலுமிச்சங்கனியால் அழகு செய்து பார்க்கிறோம். அப்படிங்கிறத தவிர வேறு என்ன புண்ணியம் வந்துடும் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இப்போ ஆலயத்துக்கு போகிறோம், ஆலயத்தில் போயிட்டு நம்ம சாமி கும்பிடுறோம். சாமி கும்பிடும் போது நமக்கு பிரசாதம் கொடுக்கிறார்கள், விபூதி குங்குமம் கொடுக்கிறார்கள். சரி, அதை தாண்டி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. என்னன்னா, அம்மன் பாதத்திலேயோ அல்லது இறைவன் பாதத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பூவோ அல்லது இந்த எலுமிச்சங்கனியோ எடுத்து கொண்டு ஒருவரின் கையிலே கொடுக்கிறார்கள் அப்படின்னா அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஏன்னா தன்னம்பிக்கை அல்லது பிறர் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி செலுத்தும். அவ்வளவுதான், தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதுலேயும் இறைவன் இருப்பதை உணர்த்தக்கூடிய சில விஷயங்களிலே ஒன்று இது. ஆலயத்திற்கு போகும்போது எலுமிச்சம் பழங்கனி நம்ம கைக்கு வர்றது, நம்ம கொடுக்காம இருக்கும் பொழுதே நம்ம கைக்கு வர்றது அப்படிங்கிறது இறைவனுடைய அந்த அருளை நமக்கு கொடுப்பதாக நம் உள்ளுணர்வு சொல்லும். அதே போல் சில நல்ல விஷயங்களும் நடைபெறும். அவரவர் அனுபவத்திலே இதை பார்த்திருக்கக்கூடும். அந்த வகையிலே இப்போ நம்ம போனால் நமக்கு கிடைச்சா எவ்வளோ சந்தோஷப்படுறோமோ அதே போல தான் தன்னால் இயலாதவர்கள், எது இறைவனுக்கு ஏதேனும் வாங்கி கொண்டு போய் கொடுக்க முடியாமல் இருக்கின்ற சில பேர் ஆலயத்திற்கு வருகிறார்கள். அவர்கள் கைக்கு இந்த எலுமிச்சம்பழம் போகிறது அப்படிங்கும் போது, தேவக்கனி இறைவனின் பாதம் தொட்ட கனி அவர்களுக்கு போகிறதுங்கும் போது அவர்கள் மனதிலே ஒரு உந்துதல் ஏற்படும் அல்லவா, ஒரு சந்தோஷம் ஏற்படும் அல்லவா. அதற்கு காரணமானவர்களாக நீங்கள் மாறும் பொழுது அது எவ்வளவு பெரிய புண்ணிய பலன் என்று யோசியுங்கள். அடியேன் கூறுவதை தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு 108 பழம் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழ மாலையை அம்பிகைக்கு அணிவிக்கின்றோம். அது அணிவித்தால் என்ன செய்வார்கள்? எடுத்து பிறகு வருகின்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றாக பிரித்து கொடுப்பார்கள். நாம் நிறைய ஆலயத்தில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம 2 கனி வாங்கி கொடுக்குறோன்னா நம்மக்கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க, இறைவனின் பாதத்திலே வைத்த கனி என்று சென்று விடுவோம். அது அத்தோடு முடிந்தது. ஆனால் இந்த மாலை வாங்கி நீங்கள் சாற்றுகிறீர்கள், அதை நாம் பிறருக்கு கொடுத்து விடுங்கள் என்று கூறுகிறோம். அப்படிங்கும் போது அது 108 பேருக்கு போய் சேரும். 108 பழமாலையாக இருக்கின்ற பட்சத்திலே அந்த 108 பேரிலே உண்மையாலுமே இயலாதவர்கள் என்று இருந்தார்கள் என்றால் அம்பிகை இன்றைய தினத்திலே தரிசனம் செய்தால் போதுமே அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் வருகிறார்கள். அப்படிங்கும் போது அந்த பழத்தை வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் கைகளுக்கு நீங்கள் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்த அந்த எலுமிச்சங்கனிகளிலே ஒன்று செல்கிறது என்றால் அவர்களின் மனம் எவ்வளவு சந்தோஷப்படும் என்று யோசித்து பாருங்கள். இறைவன் நம்முடன் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையை அதை ஏற்படுத்தும்.
அந்த நம்பிக்கை அவர்கள் மனதிலே ஒரு உற்சாகத்தை உண்டாக்கும். இந்த உற்சாகத்தை உண்டாக்கியது யார் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சிங்கன்னா இறைவன் தான். ஆனால் அதற்கு காரணகர்த்தாவாக யாரை பயன்படுத்தினார் என்றால் உங்களை பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத உண்மையை நாம் தெரிஞ்சுக்கொள்ளணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் ஆலயத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு 4-5 கனி வாங்கிட்டு போகிறீங்க, நம்மளால் முடியும் அப்படின்னா அதில் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு கனியை மட்டும் நம்ம வாங்கிக்கலாம் நம்மளோட மன ஆறுதலுக்காக. மீதியை வந்துட்டு அவங்க வேறு யாருக்காவது எடுத்து கொடுக்கும் பொழுது அவர்கள் மனதிலே உண்டாகக்கூடிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக அதுக்கு காரணகர்த்தாவாக இருந்த உங்களுக்கும் அதிலே ஒரு புண்ணியம் உண்டு. ஏன்னா பிறரை மகிழ்வித்து பார்ப்பது தான் வாழ்க்கை. பிறர் மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியை காண்பது ஒரு வாழ்க்கை. தனக்கு கஷ்டம் என்ற வந்த ஒருவருக்கு இறைவன் ஆசீர்வதிக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தி அவர் மனதிலே ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குகிறீர்கள் அப்படிங்கும் போது அந்த மகிழ்ச்சிக்கு நேரடியான காரணமாக இறைவன் இருந்தாலும் அதற்கு காரணகர்த்தாவாக இருந்த உங்களுக்கும் அந்த புண்ணியமானது வந்து சேரும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்போ எலும்புச்சம்பழம் விளக்கு போடலாமா? தாராளமாக விளக்கு போடுங்க. ஆனால் இறைவன் திருப்பாதத்திலே ஒரு 4-5 எலும்புச்சம்பழ கனிகளை வாங்கி வைக்க முடிந்தால் வாங்கி வைத்து விடுங்கள். அந்த அர்ச்சகர் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு வருகின்ற சந்தோஷத்தில் இருக்கின்ற பங்கு உங்களுக்கும் வந்து சேரும். இதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அப்போ அவ்வளவு பெரிய புண்ணியத்தை உண்டாக்குகிறீர்கள். எலுமிச்சம்பழ மாலை வாங்கி நீங்கள் போடுறீங்கன்னா அடே அப்பா அவ்வளவு காசு இருந்தா அப்படின்னு யோசிக்காதீங்க. இருக்க பெற்றவர்கள் இல்லாதவர்களுக்கு கனிகளாக கொடுப்பதையும் தாண்டி மகிழ்ச்சியை உண்டாக்குகிறீர்கள் அப்படிங்கிறது தான் இதன் வழியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆலயங்களிலே வைத்து அன்னதானம் செய்வதும் அதே போல தான். ஒரு 100 பேர் வந்து சாப்பிட்றாங்க, அன்னதானம் சாப்பிட்றாங்க. அதில் 90 பேர் நல்ல வசதி வாய்ப்பு பெற்றவர்களாகவே இருந்துவிட்டு போகட்டும், தவறே இல்லை, அவர்களும் அங்கு நின்று வாங்குகிறார்கள். 10 பேர் உண்மையாகவே அன்றைய பொழுது எப்படி முடியப் போகிறது என்று காத்து கொண்டிருந்தவர்கள், பசியால் வாடிக்கொண்டிருந்த அந்த 10 பேர் ஏன் ஒரே ஒருத்தர், அந்த பசியால் வாடுற ஒரே ஒருத்தர் நீங்கள் செய்கின்ற அன்னதானத்தை சாப்பிடுகிறார் என்றால் அந்த புண்ணியம் அப்படிங்கிறது பல மடங்கு பெரிது. பசித்த வயிற்றிற்கு, அதுவும் குறிப்பாக தேவைப்படுகின்ற ஒரு வயிற்றுக்கு ஈயப்படும் உணவு தான் சிறந்த தானமாக இருக்கும். அது தர்மமாக இருக்கும். தானம் கூட கிடையாது, அது தர்மம் சொல்லப்போனால். அந்த தர்மம் அப்படிங்கிறது நம் தலைமுறையவே காக்கக்கூடியதாக இருக்கும். அரியன் எப்போவுமே பிரதிபலனை எதிர்பாராதீர்கள் அப்படின்னு தான் சொல்கிறதும் கூட. ஆனாலுமே பிரதிபலனை எதிர்பார்க்காவிட்டாலும் கூட அந்த தர்மம் அப்படிங்கிறது பல தலைமுறைகளையும் காத்து நிற்கக்கூடிய ஆற்றல் பெற்றது. அதனால தான் சொல்கிறது, எங்காச்சும் போகிறோம் கோயிலுக்கு அப்படிங்கும்போது பிறர் மகிழ்வதற்கு நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத அந்த ஆலயத்திலே செய்யும் பொழுது அதற்கான புண்ணிய பலன் நம்மை வந்து சேரும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதில் குறிப்பாக சொல்லப்படுறது தான் பூக்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்களே கட்டி கொண்டு போகலாம், அது இன்னும் சிறப்பு. அதே போல் கனிகள் வாங்கி கொண்டு போகலாம் இறைவன் பாதத்திலே வைப்பதற்கு. அதுலேயும் குறிப்பாக எலும்புச்சம்பழ கனி வந்து வாங்கி கொண்டு போகலாம். நாம் பெற்றுக்கொண்டது போக மீதி இருப்பது மற்றவர்களுக்கு போய் சேரும். அதே போல் அன்னதானம் வழங்கலாம். இந்த மாதிரி சிறப்பான விஷயங்களிலே ஆலயங்களிலே செய்யும் பொழுது அதற்கான பலன் அப்படிங்கிறது அந்த தலைமுறையே வந்து சேரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இதில் மாற்று கருத்து உடையவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா அர்ச்சகர்கள் வந்துட்டு பணம் கொடுக்குறவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு நம்ம நிறைய யோசிப்போம். அது ஒரு வகையில் இருந்தாலுமே அப்படியே எல்லாத்தையும் எடை போற்றவும் கூடாது. எல்லாருமே அப்படி இருப்பதும் இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இறைவன் நினைத்து விட்டால் இன்னாருக்கு இது சென்று சேர வேண்டும் என்று நினைத்து விட்டால் அன்னாருக்கு அது சென்று சேரும். நாம் செய்ய வேண்டிய விஷயத்தை, நாம் செய்ய வேண்டிய அந்த ஒரு செயலை நாம் செய்து கொண்டே இருப்போம். அப்போ அதற்கு தகுந்த பலனானது இறைவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க நண்பர்களே. அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும், இந்த வீடியோ நிறைய பேரை சென்றடையட்டும். காலையில் எழுகின்றோம் அல்லவா, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுகின்றோம், அல்ல கொஞ்சம் நேரமே நம்ம எந்திரிக்கிறோம். எந்திரிச்சு வாசலில் கோலம் போடுவோம். அந்த எழுந்து வீட்டை விட்டு வெளியே போகின்ற நேரத்தில் காகம் கரையுது அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் என்ன காரியத்தை மனதில் நினைத்து வெளியே செல்கிறீர்களோ அந்த காரியமானது நிறைவேறும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படும்.
பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா தானங்களையும் விட வஸ்திர தானம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க. எல்லா தேவதைகளும் வசியமாவார்கள் அப்படின்னு சொல்லப்படும். அந்த வஸ்திர தானத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆயுள் விருத்தி ஏற்படும் அப்படிம்பாங்க. அதனால் நோய் நொடியினால் யாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க ஆடை தானத்தை பிறருக்கு தேவையானவர்களுக்கு செய்யும் பொழுது அவர்களுக்கு அந்த ஆயுள் விருத்தி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படும். பொதுவாக அரச மர குச்சி இருக்கு இல்லையா, அது அதுவாக பட்டு கீழே விழுந்தால் கூட எடுத்து மற்ற காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. பொதுவாக அது யாகத்துக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டிய அரசங்குச்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தேய்பிறை அஷ்டமி சதுர்தசி 2 திதி எடுத்துக்கணும். தேய்பிறையில் குறிப்பாக, வளர்பிறை கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு நேரம் மட்டுமே சாப்பிட்டு சிவவிரதம் மேற்கொண்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அவர்களை பிடித்த பிணி பீடைகள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கும். அவங்கெல்லாம் எந்த விரதம் இருக்கலான்னு யோசிக்கும் போது அவர்கள் இருப்பதற்கு உகந்த விரதம் அப்படின்னா அந்த தேய்பிறை அஷ்டமி மற்றும் சதுர்த்தசி திதியில் வருகின்ற சிவவிரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக கோலம் போடுறோம் அப்படிங்கும்போது இந்த இரட்டை இலை கோலம் தான் போடணும்னு சொல்லுவாங்க. அது அமங்கலமான விஷயங்களில் தான் 1 அல்லது 3 இலை கோலங்கள் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அந்த காலகட்டங்களில் வீட்டில் என்ன பண்ணணும்னா இரட்டை இலை கோலம் அப்படிங்கிறது போடுறது அவசியம். நீங்கள் போடுற கோலம் ரொம்ப அழகாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே வீட்டில் மங்களம் உண்டாக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக வீட்டில் நம்ம செய்கிற தான தர்மமாக இருக்கலாம், நம்ம சமய சடங்குகள் ஏதாச்சும் செய்கிறோம் அப்படின்னாலும் சரி, மனைவியோ அல்லது கணவனோ அவருடைய இயல்புகளையோ குணநலன்களையோ அவங்களோட வயசு அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க இப்படிங்கிற விஷயத்தை தயவு செஞ்சு யாருக்கிட்டையுமே சொல்லிடாதீங்க. அது பிற்காலத்தில் பெரிய பிரச்சனையில் போய் விட்டுரும். அதனால் இந்த விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இப்போ ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலம் வரும். அந்த ராகு காலத்தில் நீங்கள் சரபேஸ்வரர் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா நிறைய நாட்களாக தீராத வழக்குகள் இருக்கல்லவா, இந்த வழக்குகளால் பிரச்சனையாக இருக்குது, முடியவே மாட்டேங்குது, நிலம் வீடு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சரபேஸ்வரர் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கும், சீக்கிரமாக அந்த வழக்குகள் முடியும் அப்படின்ட்டு சொல்லப்படும். அது ரொம்ப உண்மையான விஷயம், கண்கூடா கண்டதும் கூட. அதனால் முயற்சி செய்யுங்க. மாலை நேரம் அந்த சந்திப்பொழுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய நேரத்தில் சனீஸ்வர பகவானை வழிபடும் பொழுது கண்டிப்பாக அவருடைய கருணை பார்வை அப்படிங்கிறது நமக்கு கிட்டும். அவர் நியாய தேவதை, நம்ம செஞ்சதுக்கு தான் பலனை கொடுக்க போகிறார். இருந்தாலும் ஐயனுடைய கருணை பார்வையை பெற வேண்டும் அப்படின்னா மாலை நேரத்தில் சிவாலயங்களுக்கு போய் சனீஸ்வர பகவானை மனமுருகி வழிபாடு செய்யும் பொழுது ஏதோ கொஞ்சம் கருணையை காட்டுவார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக கனவு அப்படின்னு வரும்போது இறந்தவர்களுடன் பேசுவது போல கனவு வருது அப்படின்னா உங்களுக்கு புகழ் உண்டாக போகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய்க்கிழமையில் கடனை திருப்பி செலுத்தலாம், ஆனால் கடனை எக்காரணத்தை கொண்டும் செவ்வாய்க்கிழமையில் வாங்கிடாதீங்க. அது ரொம்ப மோசமான விளைவுகளை உண்டாக்கணும், நம்மளால் கட்டவே முடியாது. நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டலான்னு நினச்சா கூட அவ்வளவு சீக்கிரமாக அதை கட்டுறதுக்கு விடாது. அதே செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய மைத்திரு முகூர்த்தம் அப்படின்னு வருதுன்னா அந்த காலகட்டங்களில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அதில் திருப்பி செலுத்துகிறோன்னா சீக்கிரமாக கடன் அடைச்சிடலாம். பொதுவாக சனிக்கிழமையிலையும் புதன்கிழமையிலையும் ஆண்களை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லுவாங்க. அது ரொம்ப சிறப்பான விஷயம். இப்போ சனிக்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்கன்னா அவங்களோட ஆயுள் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி எப்போவுமே நீடித்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படும். அதே புதன்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது அவங்க வீட்டில் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த நாட்களை குறித்து வைத்துக்கொண்டு எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம், வெற்றியை கொடுக்கக்கூடியதுங்கிறத மறந்துட வேண்டாம். பொதுவாக அரச மரத்தை காலையில் நேரமே சுற்றி வர சொல்லுவாங்க இல்லையா, குழந்தை பேர் வேண்டுபவர்கள் அரச மரத்தையும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்க இடத்த சுற்றி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 4 to 6 அப்படிங்கிற நேரத்தில் சுற்றி வரணும் அப்படிம்பாங்க. அப்படி சுற்றி வரும்போது தொட்டு வணங்கக்கூடாது, அரச மரத்தை தொடக்கூடாது. அது சொல்லப்படும் என்னென்னா சனிக்கிழமை மட்டும்தான் தொட்டு வணங்குவதற்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற தினங்களில் அதை தொட்டு வணங்கக்கூடாது, சுற்றி மட்டும் நீங்கள் வரலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதே போல் மாலை நேரத்தில் வீட்டு நிலைவாசல் அமர்றதோ, நிலைவாசலுக்கு பக்கத்தில் அமர்ந்து தலை கோதுவதோ தலை சீவுவதோ இதை எதையுமே செய்யக்கூடாது. நெகம் வெட்டுறதும் மாலை 6 மணிக்கு மேலே, அது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நெகம் வெட்டுறதையும் தவிர்த்துக்கணும்.
பெரும்பாலும் இந்த கையிலெல்லாம் தண்ணீரை தொட்டுட்டு அப்படியே அப்படியே உதறுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உதற விஷயத்த எப்போவுமே நம்ம செய்யக்கூடாது. அது வீட்டில் தரித்திரத்தை உண்டாக்கும் அப்படிம்பாங்க. எப்போவுமே வீட்டில் இருக்கக்கூடிய கதவுகளில் சத்தம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பெரியோர்கள் சொல்லும்போது சண்டை வரும் சண்டை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அப்படி இருக்கக்கூடாது. லக்ஷ்மி வாசம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மங்கள ஓசை இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி வீட்டு இருப்பார்கள். அதனால் வீட்டு கதவில் எப்போவுமே சத்தம் வர விடாதீங்க. அது காம்பவுண்டுக்கு கதவாக இருந்தாலும் சரி, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எப்போவுமே சத்தம் வராமல் இருக்கிறத உறுதி செஞ்சுக்கணும். வீட்டில் அமங்கல வார்த்தைகளை எப்போவுமே பேசாமல் இருக்கிறது ரொம்ப உசித்தமான விஷயம். மங்கள வார்த்தைகளை பேசுவது, மங்களமான பாடல்களை பாடுவது, இதெல்லாம் தான் வீட்டுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை உண்டாக்கும் அப்படின்னா மறந்துட வேண்டாம் நண்பர்களே. ரொம்ப எளிமையான குறிப்புகள் தான், சாஸ்திரங்கள் தான். இதை கடைப்பிடித்து வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிம்மதியாக பெரும் சந்தோஷத்தோடு இருக்க முடியும். மறந்துட வேண்டாம் நண்பர்களே. உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இது குறித்த கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.